எனக்கு உன் வாக்கு முக்கியம் அல்ல, உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். நான் இந்த ஓட்டுக்காக வந்தவன் அல்ல, நீ பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்காக வந்தவன் என்பதை புரிந்து கொண்டு நீ எனக்கு வாக்கு செலுத்தும். வணக்கம் தாய் தமிழ் உறவுகளை. இந்த ஒரு காணொலியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாறன் அண்ணா காரைக்குடி களப்போராளி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர். இந்துட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிவிகே பிரபு. இவர் வந்து இப்போ எல்லாத்துக்குமே ரீசெண்டாக எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் இவர் தான் ஒரு ட்ரெண்டிங்னு சொல்லலாம் டிவிகேக்கு. ஓகே மக்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நம்ம மாறன் அண்ணாவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் யார், டிவிகே பிரபு யாருன்றதை நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக முடிச்சிடுறேன். பிரபு இவர் பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சியில் இருக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து டென்டல் டாக்டராக பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காரு. அதனால் இவருக்கு வந்து எல்லாத்துக்குமே மக்களுக்கு ஈஸியாக தெரியும் இவர் டென்டல் டாக்டர்னால. அப்புறம் வந்து இவர் 2024 ஜூன் 15 தான் ஃபஸ்ட்டு வீடியோ, இவரோட டிவிக்கோட ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களை சந்தித்து அவர் தொடர்ச்சியாக வீடியோ போட்டு இன்ஸ்டாவில் ஒரு டிவிக்கில் ஒரு முக்கியமான புள்ளியாகவும், அதாவது இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்லேயுமே இவர் இருக்கார். சரி, இப்போ அப்படி இருந்துட்டு வந்துடுவோம். மாறன் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஆரம்ப காலகட்டத்திலேயே, அதாவது 2010-9 அந்த காலகட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து பயணித்து வருகிறார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தமிழ் தேசியத்து மேலே நிறைய பற்று இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாத மக்களுக்காக நிறைய போராட்டங்களுமே முன் வச்சிருக்காரு. இவர் 1-2 போராட்டங்கள்லாம் பண்ணல, ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணி 47 வழக்கு இவர் மேலே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்பான வழக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே மக்களுக்காக போராடின வழக்கு மட்டும்தான் அந்த 47 வழக்குமே. இவர் வழக்கில் கைதாகி சிறைக்குமே சென்றிருக்காரு. 2012 திருச்சி சிறையிலிருந்து வந்தபோது எடுத்த படம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய போராட்டங்கள்லையுமே இவர் வந்து காரைக்குடியில் பார்த்துருப்பீங்க. காரைக்குடி மக்களுக்கு இவர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். காரைக்குடியில் ஒரு பிரச்சனைனா மக்களுக்காக, காரைக்குடி மக்களுக்காக முன்னின்று இவர் வந்து போராடுவார். இவர் நிறைய காரைக்குடிக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக நிறைய அரசு கம்பெனிகள் வந்த போதுமே இவர் வந்து எதிர்த்து நின்று போராடி இருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மதுபான கடைகள் இவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா முன்னின்று போராடி நிறைய மதுபான கடைகளையுமே வரவிடாமல் தடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2014 மீத்தேன் ப்ராப்ளமும் அங்கே ஏற்பட்டுச்சு. அப்போவுமே இவர் தலைமையில் போராடி இவரோட ஒரு 10-20 பேர் பார்த்தீங்கன்னா சிறைக்கு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் காரைக்குடியில் கோவிலூர் அந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபேக்ட்ரி வரவிடாமல் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இவருக்கு ஒரு போராட்டம் முன்வைக்கும் போது இளைஞர்கள் வந்து தானாகவே பார்த்தீங்கன்னா இவர் கூட வருவாங்க. இளைஞர் மட்டும் இல்லாமல் அந்த ஊர் பொதுமக்களும் வருவாங்க, பெரியவர்கள் சிறுவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரோட முன்னின்று வந்து போராடுவாங்க. அதாவது அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பிங்க நாங்கள் இருக்குங்கிற மாதிரி இவருக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. இவர் ஒரு போராட்டம் வந்து முன்வைத்தார்னா இவருக்கு கீழே ஆன் த ஸ்பாட்டுக்கு அப்படியே வர்றதுக்கு ஒரு 300 பேர் இப்போவுமே ரெடியாக இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா மாறன் அண்ணாவை முக்கியமாக காரைக்குடியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜல்லிக்கட்டுமே காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் நடத்திட்டு வராங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு களப்போராளினே சொல்லலாம் காரைக்குடிக்கு. இப்போ சொல்லுங்க, நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கா, இல்லை தாவேக்காவுக்கா, இல்லை காங்கிரஸ், இல்லை பிஜேபிக்கா? இந்த முறை சீமான் நாங்கள் நிற்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ணனை பற்றி சொல்லவே தேவையில்ல. தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா போராட்டங்களையும் முன்னின்று பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து போராடி இருக்காங்கன்னே சொல்லலாம். அதில் நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால காரைக்குடிக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்கை வந்து 500,000க்கு விற்காம யோசிச்சு மக்களுக்கு யார் நிற்கிறாங்க, மக்களோட யார் நின்றாங்கிறத சிந்திச்சு வாக்களிப்பீங்கன்னு நம்புகிறோம். நாம் தமிழர்.